திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுல வெறும் ஒரு சாதிக்காக வெட்டியிருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி நான்குநேரியில நடந்துச்சு. இப்ப தென்காசியில நடந்திருக்கு. ஆனா இங்கெல்லாம் பண்றவனுங்களுக்கு வயசு 16ல இருந்து 20 வயசு. ஸ்கூல் படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கல்யாணத்துக்காக ஒரு கட் அவுட் அடிச்சிருக்காங்க. அந்த கட் அவுட்ட அதே ஊர்க்காரங்க தான் அந்த கட் அவுட்ட அங்க பிளேஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க. அவன் கட் அவுட்ட பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தன் வந்து எந்த சாதிக்காரன்டா இங்க வந்து பண்றதுன்னு. ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. நீ எப்படிடா இங்க வந்து கட் அவுட் வைக்கலான்னு சொல்லி கேள்வி கேட்டு இப்படிதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கு போய் வெட்டியிருக்கானுங்க. வெட்டினவனுங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் பசங்க. இவனுக்கு எல்லாம் தெரியாதா? ஸ்கூல்ல எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்க வளர்க்கலையா? கண்டிப்பா தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இவன் ஒண்ணு பண்றானா, அவனுக்கு ஏதோ ஒண்ணு பெருசா கிடைக்குங்கிற ஒரு மோட்டோ. அவனுக்கு இதை விட பெருசா என்ன கிடைக்க போகுது? படிச்சு கிடைக்கிறத விட இதுல இருந்து அவனுக்கு ஏதாவது கிடைச்சிருமா? இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த சாதிக்காக ஒரு சங்கம் வச்சுக்கிறது. எதுக்கலாமாடா சங்கம் வைக்கிறீங்க? சாதிக்கலாமாடா? உன் வீட்டுல இருக்க பிள்ளைய பாத்துக்கூட அடுத்தவன் வீட்டுல இருக்க பிள்ளைய அடுத்தவன் பாத்துக்குவான். உங்க வீட்டுல இருக்கிறத பாருங்கடா முதல்ல.